இப்போ வந்து பேரண்டிங் ஹஸ் பிகம் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் மாரி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து இட் வாஸ் லைக் எங்க அப்பா, அம்மாலாம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே இந்த ஜெனரேஷன். நாங்கலாம் ரொம்ப ஈஸியா வளர்த்துட்டோம். ஆனா அது சொன்னா நீங்க கண்டுக்கவே இல்ல போல. இப்போ வந்து தே வாண்ட் அ பர்ட்டிகுலர் வே ஃபார் த பேரண்டிங் டு ஹேப்பன். வாட் இஸ் ரைட் பேரண்டிங்? வாட் இஸ் ராங் பேரண்டிங்? வாட் இஸ் ரிக்வயர்ட் ஆக்சுவலி? எந்த பேரண்டிங் எக்ஸ்பர்ட்டும் இஸ் நெவர் ஹியர் டு சே நீங்கள் இப்படித்தான் பேரண்டிங் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எவ்ரிபடி ஹாவ் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங். தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். இப்படி தான் இருக்கணும், மொனாட்டனஸாக எல்லா குடும்பங்களும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட குடும்ப சூழல் எப்படியோ, அவங்களோட பண வரவு எப்படி இருக்கோ, அவங்க எந்த மாதிரி ஸ்கூலில் அவங்க குழந்தையில போட்டிருக்காங்க, எந்த கண்ட்ரியில் அவங்க குழந்தையில வளர்க்குறாங்க. இந்தியாவில் வளர்க்குறவங்களோட பேரண்டிங்கும் யூஎஸில் வளர்க்குறவங்களோட பேரண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் நல்ல பேரண்ட்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யாராவது நினைப்பாங்களா என் குழந்தைய நான் சரியாக வளர்க்கக்கூடாது, நான் என்ன மட்டும் தான் பார்த்துக்கணும்? அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன ஆகுது, சில நேரங்களில் சில விஷயங்களை ஓவர்டூ பண்ணிடுறாங்க. அவங்க நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க குழந்தைகளுக்கு தீமையை கொடுத்துடுறாங்க. அதைத்தான் நாங்கள் வந்து வேண்டாம் வேண்டாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா என்னோட கிளினிக்கில் நிறைய பேர் அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது அழகாக என்னால் ரெட் ஃப்ளாகை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அம்மா என்ன தப்பு பண்ணினாங்க, அந்த அப்பா என்ன தப்பு பண்ணாங்க, எதனால் அந்த குழந்தை இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த பேரண்டிங் செஷன்ஸ் எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் ஃபஸ்ட் சொல்லுவோம். What are the things that you mostly ஒரு டாப் 5 திங்ஸ் சொல்லுங்க. எதனால அதிகமா வராங்க, எதனால வந்து இது இப்போ ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு பேரண்ட்ஸ்க்கு? நம்பர் 1, இமோஷனலி அன்அவைலபிள் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபிசிக்கலாக அந்த அப்பாவும் அம்மாவும் ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, குழந்தைகளோட தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இமோஷ்னலாக அந்த குழந்தைகளுக்கு அவைலபிளாக இல்லை. அப்படின்னா என்ன, அந்த குழந்தை நினச்சொன்னு போய் அம்மா அப்பாட்ட சில விஷயத்த பேச முடியலை. எப்போ பார்த்தாலும் வீட்டில் ரூல்ஸ் 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 அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம். இல்லாட்டி அப்பாக்கும் அம்மாக்கும் டிஸ்அக்ரிமெண்ட். அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, சில்ட்ரன் ஆர் கன்ஃபியூஸ்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த இந்தியன் செட்டப்ல மட்டும் ஒருத்தர் குழந்தைய வளர்க்கறது இல்லை. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, வீட்டில் இருக்கிற ஒரு நானி, எல்லாத்தையும் விட தேர்ட் பேரண்ட்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையோட ஸ்க்ரீன் டைம். இது எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய ஒரு பக்கம் பிச்சு இழுக்கும் போது அது யார் சொல்கிறது தான் கேட்கும். எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்லி வளர்க்கணும். அது நடக்கிறது இல்லை நிறையா குடும்பங்களில். இதுதான் நிறைய குடும்பங்களில் குழந்தைகளுக்கு கன்ஃபியூஷன் உண்டு பண்ணுற விஷயம். அடுத்தது அந்த என்கிட்ட நான் சின்ன வயசில் எனக்கு கிடைக்காதது எல்லாத்தையுமே என் குழந்தைக்கு நான் இப்போ கொடுத்துடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டிங் நல்லதே கிடையாது. நான் வந்து ரொம்ப வறுமையை பார்த்து வளர்ந்துருக்கேன், அதனால என் குழந்தைக்கு பண கஷ்டமே தெரியக்கூடாதுன்னா அது தப்பு. பண கஷ்டம் தெரியாட்டியும் பணத்தோட அருமை தெரியணும் இல்லையா, அதை சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதை சொல்லி கொடுக்கறதும் பேரண்டிங் தானே. அப்போது என்னால் என்ன முடியுதோ, என் சக்திக்கு மீறி என் குழந்தைக்கு நான் ஃபோன் வாங்கி கொடுக்குறேன், லேப்டாப் வாங்கி கொடுக்குறேன், டூர் கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் படுற கஷ்டமே புரிய போகிறது கிடையாது. அந்த குழந்தை என்ன நினைக்கும், எல்லாமே எங்கள் அப்பா அம்மா ப்ரொவைட் பண்ண முடியறனால தானே செய்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கும். ஸோ என்ன ரியாலிட்டியோ அதை காட்டாமல் குழந்தைகள்கிட்ட தயவு செஞ்சு நடிக்காதீங்க. உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் நடித்து நீங்கள் என்னத்தை வாழ்க்கையில் சாதிக்க போகிறீங்க? என்ன உண்மையான சுச்சுவேஷனோ ஃபேமிலியில் அதை குழந்தைகள்கிட்ட சொல்லி வளங்க. பரவாயில்ல, பார்த்து வளரட்டுமே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. சில நேரங்களில் குழந்தைகள் கம்பேர் பண்ணும். அவங்க வீட்டில் வந்து டூர் சிங்கப்பூர் போகிறாங்க, நம்மளாம் ஃபாரின் போனதே கிடையாது, நம்ம லோக்கலே தான் போகிறோம். பரவாயில்ல, ஒரு நாள் நான் சம்பாரிச்சு நானும் சிங்கப்பூர் போவேன் அப்படின்னு கனவு காணட்டுமே அந்த குழந்தை. ஸோ உங்கள் சக்திக்கு மீறி அந்த குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டாம். அண்ட் இப்போது இந்த ஸோ கால்டு ஜென்டில் பேரண்டிங், எனக்கும் இந்த ஜென்டில் பேரண்டிங்கில் உடன்பாடு கிடையவே கிடையாது. ஐ டு நாட் பிலீவ் இன் எக்ஸசிவ் ஜென்டில் பேரண்டிங்.